எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டு வதக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹரிஸ் சுமதி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு உப்பு வதங்குறதுக்கு போட்டுக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள்தூள், தேவையான அளவு கரம் மசாலா, கிரேவிக்கு தேவையான மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். அரிஞ்சு வச்சுருக்குது கனவை போட்டு வதக்க வேண்டியது. பாருங்க, அரிஞ்சு வச்சுருக்க கனவை போட்டு வதக்குறேன். வதக்கினதுக்கப்புறம் உப்பு உரப்பு எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேக விடணும். இது தண்ணி விடும், அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு லைட்டாக விட்டுடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி கனவா கிரேவி ரெடி ஆகிட்டு. வாங்க சாப்பிட்லாம்.